என்ன செய்யறான்னு பார்க்கலாம்ல. என்ன தம்பி சொல்ற? அதே டைமிங்ல ரைமிங்கே வந்துருச்சு. அட என்னப்பா நீங்க? நீ என்னது மோசம்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? நீ பண்ண தப்புக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை உண்டு. உன்னை சங்கத்துல இருந்து நீக்கிறோம். அவனை வெடி நண்பா, நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பேசுவோமா? சரி சரி, ஆனா உன் செலவுலயே எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஆமா ஆமா, இந்த விஷயத்தை கொண்டாடுவோம். தேர்ந்து வைக்க வந்த இந்த தனியா விட்டவங்களே. மந்திரியோட கோவில். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உன்னை விட வேகமா ஓடி காட்டுறேன். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா இன்பமும் எல்லா பொருளும். பரவாயில்ல, திறமையான இந்த அணியையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். மூன்று அணிகளையும் சந்தித்து விட்டோம். முதல் சுற்றை தொடங்குவோம். 6
6 சொற்களை 1 நிமிடத்திற்குள் இவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவர் குறிப்பை கொடுக்க மற்ற இருவரும் ஊகிக்க போகிறார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகள் மட்டுமே அதிகபட்சமாக கொடுக்க முடியும். ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு ஊகம் வர வேண்டும். அதே போல 2வது ஊகத்தை இவர்கள் தெரிவித்த பிறகுதான் 3வது குறிப்பை இவர்கள் கொடுக்க முடியும். தொடர்ந்து 2 குறிப்புகள் கொடுத்தாலோ தொடர்ந்து 2 விடைகளை இவர்கள் சொன்னாலோ அது விதிமீறல் ஆகிவிடும். முதல் சுற்றில் மட்டும் முதல் எழுத்தை ஒரே எழுத்தாக கொண்டதாக இருக்கும். அந்த ஒரே எழுத்து என்பது அந்த ஓர் எழுத்து பிற வடிவங்களாக கூட இருக்கலாம். முதல் அங்கே நம்ம வரவழைப்போம். வாங்க உங்களுடைய எழுத்துக்கு. ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி பண்ருட்டி. முதல் சுற்றின் விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் என்னிடம் இப்ப கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொடங்கலாமா? உங்களுக்கு கொடுக்கப்படுவது 60 நொடிகள், 1 மணித்துளி அவகாசம். கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த சொல் வேறு வடிவங்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. பறவை, கொக்கு, நைட்டு விதிமீறல். அடுத்தது வாழ்க்கை, சாதனை, முழுவதும், வாழ்நாள், வேறு, ஆயுள், கற்றல், ஆப்பை, சரியாக, ஆப்பு, கீழடி, அகழாய்வு, பிற்பாதி, ஆய்வு, நகை, ஆபரணம், வேறு, ஆரம், ஆடி, ஆவணி, எத்தனை கண்டுபிடித்தீர்கள்? 5. 5. அந்த 1 தான் மாப்பு ஆப்பு எடுக்கிற மாதிரி போயிடுச்சுல. அழகா சொல்ல வந்தீங்க. கடைசியில நைட் தான் குறிப்பு. இது ஒன்றும் இல்லை. எல்லாம் நீங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கும்பொழுது இது இயல்பா வர்றதுதான். ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி வரும்பொழுது உங்க மனசுல நீங்க வலிய ஒரு எண்ணத்தை விதைத்துக் கொள்ள வேண்டும். இயன்றவரை தமிழில் உரையாடுவோம். திடீர்னு இங்க வந்தா வராது. உங்க தோழிகளோட பயிற்சி எடுக்கும் போதே தமிழ் நம்ம உரையாடி பார்ப்போம்னு சொல்லியிருந்தா பல விஷயங்களை உங்களால் தவிர்க்க முடியும். அழகாக முயன்று மதிப்பெண்கள் எடுத்தீர்கள், அமர்ந்திருக்கலாம். இப்போ இந்த முதல் சுற்றின் 2வது பகுதியில் குறிப்பு கொடுத்தவர் ஊகிக்கிற இடத்துக்கு வர வேண்டும். இங்கு நின்றவர்கள் யாராவது ஒருவர் இப்பொழுது குறிப்பு கொடுக்க செல்ல வேண்டும். யார் அங்கு வரப்போகுதுன்றதை அவங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். முதல் அணி வாங்க. ரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. முதல் வாய்ப்புல நீங்க செய்த தவறுகள்லாம் நிகழாம பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே விதிமுறைகள். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. வைடூரியம், வைரம், மரத்தில், குரங்கு, தலைகீழாக, வௌவால், பணம், வரவு, உலகம், வையம், அதிகாலை, வைகரை, விசும்பு, வானம். அற்புதமா விளையாண்டீங்க. ரொம்ப அழகா விளையாண்டீங்க. முதல் வாய்ப்பை பாசம், அன்பு, அடுத்து ஆட்டுவது, தாலாட்டு, கும்மி, அம்மி, வாருவது, நெல், மல்லி, அள்ளி, அடுத்த சொல். திரும்ப அதான் வரும். கால வரையறை முடிந்தது. நீ தவற விட்ட சொற்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லு பார்ப்போம். அறம், அது நீ என்ன? டக்குன்னு ஞாபகம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முடிந்த பிறகு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்கள நிக்க வச்சீங்கன்னா அது ரொம்ப சிரமமாயிடும். அது என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அறம் ஆத்திச்சூடி எப்படி இணைப்பீங்க? அவையார்னு சொல்லுவோம். அவங்க ஊக்கம், ஆதரவு, அறிவு, எண்ணெய், ஆமணக்கு,
கால வரையறை முடிந்தது. ரொம்ப அழகான குறிப்புகள் கொடுத்த நீ எல்லாமே. இவங்க கொஞ்சம் பதற்றத்துல அதை விட்டுட்டாங்க. முதல் எழுத்து என்ன? ஆவும் இருந்ததா? ஊக்கம். அவ்வளவுதான் கேட்டாங்க. அது ஊக்கம்னு சொல்லிட்டான். முதல் எழுத்து என்ன? அதுக்கு முந்தின சொல்றான் ஆகாயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப உங்க மனசுல நினைவுல இருக்கும் அப்படின்னு நம்பிய ஊக்கம்னு சொன்னான். ஊக்கம்னா ஆக்கம் இல்ல அக்கம்னாலும் நீ சொல்லி பார்த்திருக்கணும்ல. ஆமா, அவ்வளவு அழகா பொருத்தமா குறிப்புகள் கொடுக்கும். அவளை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள். சரி, பரவாயில்ல, மன்னிச்சிடலாம் அக்காவை. 2 பேரும் அக்கா வாங்க. அக்கா மன்னிச்சிடலாம்ல. சரி, நீங்க போய் அம்மா அழகாக மாய்ந்தீர்கள்.